ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 39 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இன்றைக்கி மதியம் 2:30 மணிக்கு, அதாவது மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2:30 மணிக்கு இந்த வீடியோ, அதாவது இந்த நிகழ்ச்சி 39வது பாகம் பப்ளிஷ் ஆகும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில். நீங்கள் 10ஆம் தேதி இரவு 7 மணிக்குள்ளே இந்த பதிவை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி, ஷீரடியிலிருந்து லைவில் நம்ம எல்லாரும் ஒன்றாக இணைய போகிறோம். நேர்மறை சிந்தனையோடு இந்த பதிவை யாரெல்லாம் 10ஆம் தேதி ஈவினிங் 7 மணிக்குள்ளே பார்க்குறீங்களோ, இந்தியா டைமுக்கு இரவு 7 மணிக்குள்ளே பார்க்குறீங்களோ, மறந்துடாமல் லைவில் கலந்துக்கோங்க. ஷீரடி கோவிலில் நம்ம லைவாக சுற்றி வர போகிறோம். நம்ம எல்லோரும் ஒன்றா இணைந்து ஆத்மார்த்தமாக நீங்களும் ஒன்றா இணைந்து சுற்றி வர போகிறீங்க. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஆத்மார்த்தமாக உங்கள் எண்ணங்களோட, உங்கள் நேர்மறை சிந்தனைகள் மூலமாக இரவு 7 மணிக்கு எல்லாரோடையும் இணைந்து நீங்களும் சுற்றி வரலாம். ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு ஆத்மார்த்தமாக சுற்றி வருவதற்கு. அதனால் இன்னைக்கு 7 மணிக்கு வந்துடுங்க. துவாரகா மாயி, சாய்பாபா சமாதி மந்திர், குருஸ்தான், லெண்டி தோட்டம், அணையா தீபம், இது எல்லாம் அமைந்திருக்கிற அந்த புண்ணிய பூமியை, அந்த புண்ணிய ஸ்தலத்தை சுற்றி வர போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் பக்கத்துலேயே இருக்கிற சாவடி தரிசனமும் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் ஆஞ்சநேயரோட தரிசனமும் இருக்குது. அதனால் முழுவதுமாக இன்றைக்கி பதிவில் கலந்துக்கோங்க. இரவு 7 மணிக்கு முன்னாடி இந்த குரு சரித்திர பாகம் 39 கேட்டிங்க அப்படின்னா 10ஆம் தேதி வியாழக்கிழமை இந்தியா டைமுக்கு 7 மணிக்கு லைவில் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் வீடியோ வரும். அது மூலமாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் எங்கே இருந்தாலும் 7 மணிக்கு வீடியோ ஆன் பண்ணி நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலை ஆன் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா லைவ் ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கோம். அதன் மூலமாக நீங்கள் இருந்த இடத்துல இருந்து ஆத்மார்த்தமாக எல்லாம் ஒன்றா சேர போகிறோம். அந்த லைவ் நிகழ்ச்சியில் யாரும் அழுவக்கூடாது. அதாவது நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, எல்லோரும் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு தான் வாழ்ந்துகிட்ருப்போம். இருந்தாலும் நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு எல்லாமே சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷத்தை மட்டும் கேளுங்க. நேர்மறை சிந்தனையோடு எல்லாமே சாய் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையோட இந்த கூட்டு நிகழ்ச்சி, அதாவது நம்ம எல்லோரும் கூட்டாக என்ன பண்ண போகிறோம், சாய்பாபா மந்திரை முழுவதுமாக சுற்றி வர அந்த கிரிவலத்தில் கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். எல்லாமே சந்தோஷமாக வரணும். எந்த ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தாலும் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு, ஏன்னா இன்றைக்கி ஒரு கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருப்போம், சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்போம், நாளைக்கு வேறு ஒரு விஷயத்துக்காக. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைமில் ஏதாவது ஒரு அந்த மேடு பள்ளம் மாதிரி தான், ஏற்ற இறக்கம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷத்தை மட்டும் கொடுங்க சாயின்னு கேளுங்க. இப்போ நிகழ்ந்துட்டுருக்க நிகழ்வுகள் எல்லாத்தையும் மறந்துடுங்க, அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒருவேளை ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கீங்கன்னா அதிலிருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாமல் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுங்கள், சந்தோஷத்தை கொடுங்க. சாயி, இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் உங்களோட பாதங்களில் நான் சமர்ப்பிச்சிட்டேன், எனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுங்கன்னு எல்லோரும் அந்த கூட்டு நிகழ்ச்சியின் போது, அந்த கிரிவலத்தின் போது நீங்கள் எல்லோரும் இதே மனநிலையோடு இருக்கணும். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லோரும் சேரும் பொழுது நம்ம எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரியாக, ஒரே நேர்கோட்டில், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட, நேர்மறை சிந்தனைகளோட நம்ம எல்லோரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம்னா அதோட வைப்ரேஷன் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது ஏற்படுத்துகிற அதிர்வலைகள் எல்லாருக்கும் போய் சேரும். உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே. அந்த ஒரு காரணத்தினால இது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ நான் சொன்னது. அதனால் நீங்கள் தான் அதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்கு தயாராக இருங்க. 7 மணிக்கு எல்லோரும் சந்திக்கலாம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ குரு சரித்திரம் பாகம் 39 தொடரலாம்.
கடந்த 2 நாட்களாக தலைகணம் எவ்வளோ மோசமானது, அந்த அகம்பாவம், அந்த கர்வம் ஏற்படுத்துகிற விளைவு என்னதான் படிச்சிருந்தாலும், வேத சாஸ்திரங்களை முழுமையாக கற்றிருந்தாலும், அதை முறையாக பயன்படுத்தலான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, வேத சாஸ்திரங்கள் மட்டும் கிடையாது, நம்மளோட அறிவாக இருக்கட்டும், நம்மளோட சக்தியாக இருக்கட்டும், நம்மளோட எண்ணங்களாக இருக்கட்டும், அதை நம்ம நேர் வழியில் செலுத்தாமல் ஏதோ ஒரு பணத்தை ஆசையினாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மோகத்தினாலோ நம்ம தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஏற்படுத்துகிற விளைவுகள் எவ்வளோ மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கர்வத்தால், தலைகணத்தால் மற்றவங்களை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, அப்புறம் இந்த பணத்துக்காக ஏதாவது குறுக்கு வழியில் போகிறது, நம்ம கற்றறிந்த வித்தைகளையும் திறமைகளையும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க சக்தியை நம்ம தவறான வழிக்கு கொண்டுட்டு போனோம்னா அது ஏற்படுத்துகிற விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும். அதற்கு 2 பண்டிதர்கள் சாட்சியாக இருந்தாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து அந்த வழிபோக்கனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம்லாம் வந்துருச்சு. நம்ம பார்த்தோம், ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களோட மகா சக்தியினால் ஒரு ஆதி திராவிட குப்பத்தில் இருந்தவனுக்கு 7 ஜென்ம ஞாபகங்களும் வந்துருச்சு. அதில் அவன் ஒரு ஜென்மத்தில் எப்படி இருந்திருக்கான், மிகப்பெரிய வித்வானாக இருந்திருக்கான், வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பண்டிதனாக இருந்திருக்கான். அப்படிப்பட்டவன் ஏன் இப்போ இந்த ஆதி திராவிட குப்பத்தில் ஒரு படிப்பறிவு இல்லாமல் இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள. நான் இப்படி என்ன பாவம் பண்ணேன், எதனால் நான் இவ்வளோ பெரிய அறிவாளியாக இவ்வளோ ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கேன், அனைத்து வேத சாஸ்திரங்களையும் அறிந்து கொண்டு மிகப்பெரிய பண்டிதனாக வாழ்ந்த நான் ஏன் இப்போ இந்த ஆதி திராவிட குப்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக நான் அப்படி என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு ஸ்ரீ குருவை பார்த்து கேட்குறான். அவரோட கேள்விகளுக்கு குரு பதில் சொல்கிறாரு. அந்த ஆதி திராவிடன்கிட்ட என்னென்ன பாவங்கள் செய்தால் என்னென்ன வினைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் அந்த ஆதி திராவிடன் இடத்துலேருந்து குரு சொல்கிற அந்த பாவங்கள் என்னென்ன, அதனால் ஏற்படும் விளைவுகள் என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆச்சாரத்தை கடைபிடிக்காத பிராமணன் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறப்பான். தாய் தந்தையரை, குருக்களை, குலப்பெண்ணை, குல தேவதையை, சத்தியத்தை, அகிம்சையை விட்டவர்கள், வரதட்சணை வாங்குபவர்கள், தாய் தந்தையர்களை, குழந்தைகளை, பசுக்களை, கன்றுகளை கொடுமைப்படுத்துபவர்கள், அது மட்டும் இல்லாமல் தெய்வத்திற்கு படைக்காமல் ஆகாரம் உட்கொள்ளுபவர்கள், அதிதிகளை சேவிக்காதவர்கள், நல்ல பிராமணர்களை அவமதிப்பவர்கள், அயோக்கியர்களை கௌரவிப்பவர்கள், பிறரின் நிலத்தை எடுத்துக்கொள்பவர்கள், தங்களின் குருக்களையும் எஜமானர்களையும் வெறுக்கும் அவர்கள், நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், கங்கை ஆகிய தீர்த்தங்களை நிந்தனை, அதாவது கங்கை போன்ற தீர்த்தங்களெல்லாம் திட்டுறது, தவறாக பேசுகிறது, அந்த மாதிரிலாம் செய்கிறவங்க, சிரார்த்த கர்மாக்களை செய்யாதவர்கள், வைத்தியம் தெரியாமல் அதை செய்பவர்கள், சுத்தமான வேத மார்க்கத்தை விட்டுவிட்டு மந்திரங்கள் செய்பவர்கள், சுத்தமான வேத மார்க்கத்தை விட்டுவிட்டு மந்திரங்கள் செய்பவர்கள். இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். சுத்தமான அந்த வேத மார்க்கம், அதாவது சரியாக செய்யணும். அதை விட்டுட்டு இந்த மந்திரம் தந்திரம்னு நம்ம போகக்கூடாது. அதெல்லாம் கெட்ட கருமாவில் போய் சேருமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் இந்த பரிகாரம் அது இதுன்னு போகக்கூடாது. வேத மார்க்கத்தை தான் நம்ம கடைபிடிக்கணும். அதை விட்டு அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு தேவையில்லாத மந்திரங்கள் தந்திரங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போய் மாட்டிக்கக்கூடாது. அதெல்லாம் செய்தோம்னா மிகப்பெரிய பாவமாக. குருவும் மனிதனும் என்று எண்ணுபவர்கள், குருவும் மனிதன் என்று எண்ணுபவர்கள், குருவை சாதாரண மனிதன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் உயர்வான இடத்துல இருக்க ஒரு கடவுளுக்கு நிகராக குரு நினைக்கணும். அதாவது கடவுள் ஒரு கண்ணு அப்படின்னா இன்னொரு கண்ணு குரு. அதை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரண ஒரு மனிதனாக குருவை எண்ணக்கூடாது. அடுத்ததாக ஹரிஹரன் வேறு என்று பேத நினைப்புடன் தேவதைகளை தூற்றுபவன். ஹரியும் சிவனும் வேற அப்படின்னு சண்டை போட்டுக்க கூடாது. அதான் சொல்கிறாங்க, ஹரியும் சிவனும் ஒன்று தான்.
சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துக்களாக தான் இருப்பாங்க. அதாவது ஹரி தான் நாங்கள் வந்து கும்பிடுவோம், அதாவது பெருமாளை தான் கும்பிடுவோம், சிவன்லாம் வந்து அடுத்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சிவனை கும்பிட்றவங்க ஹரியை பற்றி தப்பாக, அதாவது விஷ்ணுவை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடாது. அதுதான் ஹரியும் சிவனும் ஒன்று தான். அந்த ஒரு நினைவு எப்பொழுதும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். ஹரியும் சிவனும் வேறு கிடையாது, சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான். அந்த மாதிரி இருக்கணும். அந்த நினைப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து தேவதைகள் எல்லாம் திட்டுறவங்க தன் தர்மத்தை விட்டு வேறு தர்மத்தை கடைப்பிடிப்பவன். உங்களோட தர்மம் என்னமோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்களே, இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம தர்மத்தை வந்து மாற்றிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குல தர்மம் வந்து இருக்கும். உங்களோட மூதாதையர்கள் என்ன தர்மத்தை செய்துட்டு வந்தாங்களோ, எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் நீங்கள் இருக்கீங்களோ, உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு வேத தர்மங்கள் இருக்கும். அந்த தர்மத்தை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க வந்து இந்த வேத தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்க, நம்மளும் அங்கே போயிடலான்னு மாறி போகக்கூடாது. உங்களோட தர்மம் என்ன, உங்களோட குல தர்மம் என்னவோ அதை நீங்கள் கடைப்பிடித்து வாழணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது, அருகதை இல்லாதவரிடம் போய் மந்திர உபதேசம் பெறுவது. அருகதை இல்லாதவனிடம் மந்திர உபதேசம் பெறுபவன். இவர்கள் சண்டாள பிறவி பெறுவார்கள். இவங்களுக்கெல்லாம் சண்டாள பிறவி தான் கிடைக்கும். அடுத்தது, குருவையும் குடும்பத்தையும் விட்டவனுக்கும் கோரமான வியாதிகள் வரும். குருவையும் விட்டுறக்கூடாது, குடும்பத்தையும் விட்டுறக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். குடும்பத்தை விட்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டோம் அப்படின்னா கோரமான வியாதிகள் வரும். பிறரின் இரகசியங்களை பாவங்களை வெளியில் சொல்பவனுக்கு கடைசி காலத்தில் மார்பு வியாதி வரும். பிறரின் இரகசியங்களையும் பாவங்களையும் வெளியில் சொல்பவனுக்கு கடைசி காலத்தில் மார்பு வியாதி வரும். கர்ப்பத்தை கலைக்கும் பெண் மறுபிறவியில் மலடியாவாள். இல்லையெனில் அவளுக்கு பிறக்கும் குழந்தைகள் எல்லோரும் இறந்து விடுவார்கள். தர்ம சாஸ்திரங்களை புராணத்தை கேட்காதவர்களுக்கு மறுபிறவியில் குருடு செவிடு வரும். தீயவர்களுடன் சிநேகிதம் செய்யும் பெண்கள் கழுதையாக பிறப்பார்கள். பிரம்ம ஹத்தியத்தால் காசநோய் உண்டாகும். கள்ள தொடர்புகளால் தொழுநோய், நம்பிக்கை துரோகத்தினால் உணவு வெறுப்பு, அஜீரணம் வரும். பிறரின் பணியாட்களை மனதை மாற்றி தம் சேவைக்கு ஆட்கொள்ளுபவர்கள் சிறைவாசம் பெறுவார்கள். அதாவது மற்றவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்கள அவங்கள்ட்ட வந்து மனதை மாற்றி, நான் உனக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் செய்தோம், மனதை மாற்றி அவங்கள நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிறைவாசம் கிடைக்குமா. அவங்களாம் வந்தாங்கன்னா பரவாயில்ல, நம்மளாம் வாலண்டியராக போயிட்டு ஒருத்தவங்ககிட்ட உண்மையாக நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள்ட்ட போயிட்டு அவங்களோட மனசை மாற்றி நம்ம வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவங்களாம் வந்தாங்கன்னா வேலைக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்மளாம் வாலண்டியராக ஒருத்தங்க இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க, அந்த குடும்பமே அவரை நம்பி தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட மனசை நம்ம போய் வாலண்டியராக போய் மாற்றக்கூடாது. அவங்களே அந்த இடத்த விட்டுட்டு சம்பளம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தேடி வந்தாங்கன்னா நீங்கள் வேலை கொடுத்து வந்து ஆதரவு வந்து கொடுக்கலாம். சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துலேருந்து உங்கள்கிட்ட அவங்களா வேலைக்கு வராங்கன்னா நீங்கள் இருந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்களாக போய் வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது. சரிங்களா? அந்த தவறு தான் செய்யக்கூடாது. அவங்களோட மனசை மாற்றி நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கூடாது. அவங்களாம் வந்தாங்கன்னா வேலைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, புண்ணிய கர்மாக்களை எதிர்ப்பவர்கள், அவர்களின் பேச்சை நம்புவர்கள், மக்களுக்கு பயன்படும் ஏரிகளை, கிணறுகளை, தோட்டங்களை, புண்ணிய கர்மாக்களை எதிர்ப்பவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். புண்ணியமான செயல்களை வந்து எதிர்ப்பவங்களையும் சரி, அதே மாதிரி அந்த எதிர்க்கிறாங்கள அவங்களோட பேச்சை கேட்டு நம்ம நம்பினாலும் நமக்கும் இந்த கர்மா வரும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது தவறுகள் செய்தால் மட்டும் கர்மா வராது. யாராவது தவறு செய்ய சொல்லி நம்மளை தூண்டி விட்டாலோ, ஏதோ தவறான செய்திகள் வந்து செயல்களை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அதை நம்பினா கூட நமக்கு வந்து பாவ கர்மாக்கள் வந்து வரும். நம்ம செய்யலையே, இன்னொருத்தங்க தானே செய்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது. அவங்க பக்கத்தே போகக்கூடாது, அது நம்பவும் கூடாது.
யாராவது தவறான செய்தியை சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, நம்ம தீர ஆராய்ந்து தான் செய்யணும். அவங்க பாட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க, அவங்க தவறு செய்ய மாட்டாங்க, அவங்களும் வந்து சாயை தான் கும்பிட்றாங்க, அவங்க நெற்றி நிறைய பட்டை போட்டிருக்காங்க, நாமம் போட்டிருக்காங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, நம்ம பாட்டு தீர ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்காமல் நம்ம பாட்டு அவங்க நல்லது தானே சொல்கிறாங்க அப்படி நம்ம நம்பி ஏமாந்தால் கூட, நம்ம ஏமாந்தாலும் நமக்கு வந்து பாவ கருமாக்கள் வரும். அதனால் ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுந்தாலும் தப்பு. சரிங்களா? ஏமாத்துறதும் தப்பு தான். நம்ம யார்கிட்டயா போய் ஏமாந்தாலும் அது தவறு தான். அதனால் நம்ம ஏமாற்றாமல் இருக்கிறத விட நம்ம நம்ம வந்து ஏமாறாமலும் இருக்கணும், புத்திசாலியாகவும் இருக்கணும். இரண்டுலேயுமே கவனம் செலுத்துங்க. சரிங்களா? அடுத்ததாக, ஏன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்காக இதை அழுத்தமாக சொல்கிறேன்னு. நான் நல்லது தானே செஞ்சேன், தெரியாமல் இவர் தானே என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. அப்படி ஏமாந்தால் கூட நம்ம வந்து தவறு தான் இந்த மாதிரியான புண்ணியமான விஷயங்களில். சரிங்களா? அதாவது நடைமுறை வாழ்க்கையில் அவங்க தனிப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லலை, புண்ணிய காரியங்களில் சொல்கிறேன். அடுத்தது, தோட்டங்களை, சாலைகளை, யக்கியங்களை உடைப்பவர்கள், தானமளித்து அதை திருப்பி பெறுபவர்கள், கொடுத்த வாக்கை தவறுபவர்கள், தம்பம் படைத்தவன், பிறரை கொல்பவன், அதாவது தலைகணம் பிடித்தவன், அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் கொல்பவன், பிறருக்கு வேதனை அளிப்பவன். இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்குன்னா, இறந்த பிறகு வந்து யமலோகத்தில் வந்து தண்டனையை வந்து அனுபவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவியில் சண்டாள யோனிகளில் பிறப்பார்கள். அதுக்கப்புறம் கோபம், மற்ற பெண்களின் மேல் ஆசை கொள்வது, எருதின் மேல் ஏறுதல், இஞ்சி இலைகள் முதலிய ரசப்பொருட்களை, வேதங்களை விற்பது, கடவுளுக்கு படைக்காத பாலை குடிப்பது, தீயவர்களிடம் தானம் பெறுவது, பிறரின் வாழ்வாதாரத்தை அபகரிப்பது, சந்தியா அதாவது பகலும் இரவும் சந்திக்கும் காலங்களில் தூங்குவது, பிராமணர்களாயினும் மறுபிறவியில் தாழ்த்தப்பட்ட பிறவி வரும். இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா இரவும் பகலும் அந்த சந்தியா காலத்துலலாம் தூங்கக்கூடாது அப்படிலாம் போட்டிருக்கு. இந்த மாதிரியான இன்றைக்கி காலகட்டத்தில் தான் இந்த கலியுகத்தில் ஒரு சில விஷயங்கள் நம்மளால் அது கடைபிடிக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன் சாயங்கால நேரத்தில் விளக்கு வச்சு நேரத்தில் தூங்கின தவறு தானே அப்படின்னு நம்ம வந்து பொதுவாக வந்து சொல்லலாம். இரவு வேலைக்கு வந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் இந்த டிரைவர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க, வண்டி ஓட்டுறவங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து மற்றவங்க உயிரை காப்பாற்றுறவங்க, நர்ஸு, டாக்டர்ஸு, இவங்களாம் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு அந்த டே டைமில் தூங்கினா தானே இரவு வந்து அவங்க நோயாளிகளுக்கு வந்து சிகிச்சை அளிக்க முடியும். இப்போ டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்க வந்து தூங்குகிற டைமில் தூங்கி தானே ஆகணும். இப்போ நைட் ஷிஃப்ட்டு போய் அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க வந்து தூங்கி தான் ஆகணும். காலையில் 6 மணிக்கு எப்படி அவங்களால தூங்கி தான் ஆகணும். அப்படி தூங்காமல் அவங்க பாட்டு போயிட்டு மருத்துவம் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்த 8 மணி நேரம் தூக்கம் எந்த டைமில் அமையுதோ அந்த டைமில் அவங்க வந்து தூங்கி தான் ஆகணும். டாக்டர்ஸு, அப்புறம் செவிலியர்கள், அதாவது நர்ஸு, சிஸ்டர், அவங்க மட்டும் கிடையாது, டிரைவர் இருக்காங்க. அப்புறம் டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுக்க வந்து வண்டி ஓட்டுவாங்க. அவங்களாம் 6 மணி 7 மணிக்கு தான் வந்து எந்திரிப்பாங்க ஈவினிங் டைமில். நைட்டு 10 மணிக்கு வண்டி எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும். அப்போ அவங்க பகல் டைமில் அந்த ஈவினிங் டைம்லலாம் கூட கொஞ்சம் தூங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் அது வரும். அப்புறம் பகல் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு, அவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி காலகட்டம் வந்து எப்படி இருக்குன்னு. அப்புறம் இஞ்சி இலைகள்லாம் விற்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எத்தனையோ பேர் விவசாயிகள் இஞ்சி இலைகள் இதெல்லாம் வந்து விற்றுக்கிட்டு தான் இருக்கான். அதனால் வந்து ஒரு சில விஷயம்லாம் இன்றைக்கி வந்து காலங்கள் மாறிடுச்சுங்கிறத விட யுகமே அது மாறிடுச்சு. இப்போ நம்ம கலி யுகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இதெல்லாம் அந்த யுகத்தில் வந்து சொன்னது. இந்த யுகத்தில் இதெல்லாம் பெரிய பாதிப்பு உண்டாக்காது. அதனால் முக்கியமான விஷயத்தை மட்டும் அதில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நினச்சி பயப்பட வேணாம். சரிங்களா? அடுத்ததாக, குரு துரோகி, பிராமணர்களை அவமானித்தவன் பிரம்ம ராட்சசனாக பிறப்பான்.
குரு துரோகி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது என்ன எங்கே பார்த்தாலும் பிராமணரை வந்து திட்டக்கூடாது. அப்போ பிராமணரை மட்டும் திட்டாமல் இருந்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். யாரும் தவறாக எடுத்துக்கக்கூடாது. பிராமணரும் இந்த பதிவை வந்து கேட்டுட்ருப்பீங்க, பிராமணர்கள் இல்லாதவங்களும் கேட்டுட்ருப்பீங்க. பொதுவாக எந்த ஒரு மனிதனையும், எந்த ஒரு நல்ல உள்ளங்கள் கொண்ட எந்த மனிதனையும் திட்டக்கூடாது. அது முக்கியமாக இன்னொரு விஷயமும் இருக்குது. நல்லவங்களும் கெட்டவங்களும் யாரையும் நம்ம திட்டக்கூடாது. அந்த உரிமை நமக்கு வந்து கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லவங்களும் கெட்டவங்களும் யாராக இருந்தாலும், தவறு செய்கிறவங்களாகவே இருந்தாலும், ஒருவேளை அவங்க நமக்கு தவறை செய்தாலும் அவங்கள திட்டுவதற்கோ தண்டிப்பதற்கோ நமக்கு வந்து உரிமை கிடையாது. அதனால் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பிராமணர்கள் அப்படின்னா நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் அப்படின்னு மனசில் வந்து பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா குரு சரித்திரம் முழுவதும் பிராமணர்கள்னே தான் வந்து இந்த தமிழ் டிரான்ஸ்லேட் இந்த புத்தகத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பிராமணர்கள்ட்ட மட்டும் நம்ம மரியாதை கொடுத்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி தவறாக எடுத்துக்கக்கூடாது. எல்லா மனிதர்கள்ட்டையும் நம்ம வந்து மரியாதை வந்து கொடுக்கணும். அனைத்து உயிரினங்கள் மேலேயும் நம்ம வந்து அன்பு செலுத்தணும். சரிங்களா? இப்போ ஆட்டுக்குட்டிக்கு போயிட்டு வாங்க போங்க வாங்க ஆடு போங்க ஆடு, நாய்க்குட்டியை போயிட்டு வாங்க நாய்க்குட்டி போங்க நாய்க்குட்டி அப்படின்னா அதுக்கு தெரியாது. அதுக்கு தேவை வந்து பாசம்தான். மற்ற உயிரினங்கள் மேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கணும். மனிதர்கள்ட்ட எல்லா மனிதர்களுக்கும் சமமாக மரியாதை வந்து கொடுக்கணும். அவங்க தாழ்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. உயர்ந்தவங்க நான் எதை வச்சு குறிப்பிடுறேன் அப்படின்னா, அவங்க இருக்கிற இடத்த வைத்து, அதாவது அவங்க வசதி படைத்தவராக இருந்தாலும் சரி, வசதி குறைவாக இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களையும் எல்லா சமூகத்தினரையும், அவங்க பிராமணராக இருந்தாலும் இல்லை வேற்று சமூகத்தினராக இருந்தாலும் எல்லாரும் வந்து மனிதர்கள் தான். அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுக்கணும். நீங்கள் எப்படி மரியாதை எதிர்பார்ப்பீங்க, அதே மரியாதை நீங்கள் எதிர்பார்க்குற மரியாதையை மற்ற மனிதர்கள்ட்டையும் அது கொடுக்கணும். அதனால் பிராமணர்கள் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் நான் சொல்கிறேனோ அந்த இடத்துலலாம் மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? குரு துரோகி பிராமணரை அவமானித்தவர்கள் பிரம்ம ராட்சசனாக பிறப்பார்கள். விருந்தினரை விட்டு உணவு சாப்பிட்டால், வீட்டுக்கு வர விருந்தாளியை விட்டுட்டு நம்ம மட்டும் உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் செய்தோம்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம வந்து கோழியாக வந்து பிறப்போமா. அடுத்தது, பணம் திருடுபவன் குரங்காக, தேனை திருடினால் பறவையாக, இறைச்சியை திருடினால் தேளாக பிறப்பான், தங்கத்தை திருடினால் சர்க்கரை நோய் பெறுவான், புல்லை திருடினால் பசுவாக, நண்பனுக்கு துரோகம் செய்தால் கழுகாக பிறப்பான், புத்தகத்தை திருடினால் குருடனாக பிறப்பான், பிறரின் சொத்தை திருடினால் பிள்ளை பேறு இல்லாமல் வாழ்வான், ஆடைகள் திருடினால் தோல்வியாதி பெறுவார்கள், பொய் சொல்பவன் ஆகாரத்தை, அதாவது உணவை திருடுபவன் ஆசனவாய் வியாதி பெறுவான். அதாவது மூலவியாதி சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து வருமா. எண்ணெய் திருடினால் சுகவியாதியையும், அதாவது சுகவியாதினா அடிக்கடி சுகம் இல்லாமல் அடிக்கடி வந்து உடல்நல குறைகள் வந்துக்கிட்டே இருக்குமா. நம்பிக்கை துரோகிகளுக்கு வந்து வாந்தி வருமா. தெய்வத்தின் பணத்தை திருடினால் வெண்குஷ்டம் வருமாம். அடுத்தது, வீட்டு உபயோகப் பொருட்களை திருடினால் காக்கையாக பிறப்பான், அந்நிய பெண்ணின் யோனியை பார்த்தால் குருடனாக மூடனாக, சொந்தக்காரர்களின் பெண்களுடன் உறவு வைத்து கொண்டால் கழுதியாக, தீய எண்ணத்துடன் பெண்ணை பார்ப்பவன் கண் வியாதியுடனும் பிறப்பார்கள். இப்படி வந்து தெளிவாக வந்து சொல்கிறாரு. என்னென்ன தவறுகள் செய்தால் அடுத்த ஜென்மத்தில் என்னென்ன பிறவிகள் வந்து பிறப்போம், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கஷ்டத்தில் நம்ம வந்து அனுபவிப்போம் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்கிறாரு. அந்த கேள்வி கேட்ட ஆதி திராவிடனுக்கு இப்போ நம்மளும் அந்த ஆதி திராவிடன் இடத்துல இருந்து என்னென்ன தவறுகள் செய்தால் என்னென்ன தண்டனை வந்து அனுபவிப்போம் அப்படிங்கிறத, என்ன கரும வினைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த ஆதி திராவிடன் தன்னோட பழைய நினைவுகளால் பாதிக்கப்பட்டானா, அவனோட குடும்பத்தில் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடக்க போகுது. ஏன்னா ஒரு ஆதி திராவிடனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு.
நினச்சி பாருங்களேன், அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு குப்பத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ அவன் வந்து ஒரு வேத சாஸ்திரங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பிராமணனாக தன்னை வந்து உணர்றான். இந்த சூழ்நிலையில் அவனை கொண்டு போய் அந்த குப்பத்தில் வாழ சொன்னால் அவனால் எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அதாவது நீங்கள் எதுவும் சரியாக நினச்சி பார்க்கணும். அதாவது வேத சாஸ்திரங்கள் கற்றுக்கொண்டவன் வந்து என் குப்பத்தில் வாழக்கூடாதா அப்படின்னு கிடையாது. அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இவன் வீட்லேயும் சமைச்சு சாப்பிடுவாங்க. இவன் வந்து இப்போ டோட்டலாக அது மாறிட்டான். இப்போ நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டான். வேத சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கொண்டவன். சரியாக வந்து சாமிக்கு வந்து பூஜை செய்வான். அவனோட பழக்கவழக்கம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்க வீட்டில் வந்து வேறு ஒரு பழக்கவழக்கத்தோடு வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. எப்படி வந்து அவனால் அடாப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ நம்மளே இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். நான்வெஜ் சாப்பிட்ற உங்களை போயிட்டு ஒரு இஞ்சி பூண்டு கூட பயன்படுத்தாமல் சமைக்கிற ஒரு வீட்டில் விட்டுட்டு நீங்கள் ஒரு மாதம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா அவங்களால இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான். அதனால் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அவங்கவுங்க வாழ்கிற இடத்துல இருந்தால் தான் அவங்கவுங்களுக்கு நிம்மதியாக இருந்து வாழ முடியும். அதே மாதிரி தான் இதுவும். அதனால் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது. சொல்கிற விஷயத்த நீங்கள் சரியாக இருந்து புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை சொன்னேன். அதாவது நான்வெஜ்ஜே சாப்பிடாதவனை கொண்டு போயிட்டு அக்ரகாரத்தில் வாழ வைக்கவும் முடியாது. அக்ரகாரத்தில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்க ஒருத்தனை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்ற ஒரு இடத்துல வாழ வைக்கவும் முடியாது. 2 பேருக்குமே நரகமான வாழ்க்கையாக தான் அது அமையும். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஆதி திராவிடன் வந்திருக்கான். இதனால் அவனோட குடும்பத்துக்குள்ளே என்னென்ன கலகம்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன நிகழ்ச்சிகள் சுவாரஸ்யமாக அமைய போகுதுங்கிறத தான் நம்ம அடுத்த பதிவில் வந்து கேட்க போகிறோம். நாளைய குரு சரித்திர பதிவில் சந்திக்கலாம். மறந்துடாதீங்க, இன்றைக்கி 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கு லைவாக நம்ம ஷிரடி கோவிலில் வந்து சுற்றி வர போகிறோம். அதனால் மறந்துடாமல் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலை சரியாக 7 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைவ் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கோங்க. முக்கியமாக நேர்மறை சிந்தனையோடு எல்லாரும் வந்து ஒரே சிந்தனையோடு இருக்கணும். எந்த ஒரு வேண்டுதலையும் குறிப்பிட்டு எனக்கு வந்து இதை கொடுங்க, எனக்கு வந்து இதை செய்து கொடுங்க, இப்படி கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற அந்த மனநிலையெல்லாம் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷத்தை மட்டும் எனக்கு வந்து கொடுங்க, இன்பத்தை மட்டும் எனக்கு கொடுங்க சாயி அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் முழுவதுமாக அந்த பதிவை பார்ப்பதன் மூலமாக ஆத்மார்த்தமாக கோவிலை சுற்றி வாங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.